ரஷ்யா, உக்ரைன் இந்த பிரச்சனையில ரஷ்யா ஹெவியான அட்டாக் பண்ணியிருந்தாங்க அப்படிங்கறது பார்த்தோம். இந்த ஹெவியான அட்டாக்ல பல பகுதிகளில் தாக்குதல் பண்ணதுல சிலது ரொம்பவுமே முக்கியமான ஒரு பகுதிகளில் அட்டாக் நடந்திருக்கு. அதெல்லாம் கேசோலின் டேங்க்ஸ் அப்படிங்கிற சொன்னாலும் டைம் போக போக சில ரியாலிட்டிஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அது இப்ப நம்ம மேப்ல நான் உங்களுக்கு ஒரு இடத்த காட்டுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம மேப்பை பார்ப்போம். ரஷ்யா, உக்ரைன் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல ஒரு அட்டாக் நடந்திருக்கு. அதுவும் குறிப்பா ஸ்பெசிபிக்கா நான் இப்போ ஜூம் பண்ணக்கூடிய பகுதிகள். ஸோ கீவோட மேற்கு பகுதின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த பார்டர் பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா அந்த அட்டாக் நடந்திருக்கு. ஸோ இங்க இருக்கக்கூடிய அந்த வேர் ஹவுஸ் தான். ஸோ இந்த வேர் ஹவுஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ட்ரக்ஸ் நிப்பாட்ட வச்சப்பட்டிருக்கு. ஸோ அந்த ட்ரக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடந்திருக்கு அப்படிங்கிற போல செய்திகள் வருது. சரி, அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற கேள்விகள் வரும். வீடியோ பதிவுகளோட இருக்கும். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரக் அதிகப்படியா தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு. அந்த டிரைவர் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா அந்த ட்ரக்கை அந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வந்து அந்த ட்ரெய்லரை ரிமூவ் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்பவுமே சிரமப்பட்டிருக்காரு. ஆனா ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருந்திருக்கு. இந்த ட்ரக் கொஞ்சம் அந்த பகுதியில இன்னும் கொஞ்ச நேரம் இருந்திருந்தா மேபி வெடி விபத்து நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கேஸ் கண்டெய்னர் மாதிரி தானே தெரியுது அப்படிங்கிற கேள்விகள் வரலாம். ஆனா இதெல்லாம் இருக்கிறது ட்ரோன்களா இருக்கலாம். ஸோ ரஷ்யாவுக்குள்ள திரும்பவும் அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் இந்த தடவை ரிட்டாலியேட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 350 ட்ரோன்கள் கிட்ட உக்ரைன் ஏவி விட்டுருக்காங்க. ஆயில் ரிஃபைனரி இது போல வந்து பண்ண ரஷ்யாவுக்குள்ள அட்டாக் நடந்திருக்கு. அதை நம்ம போன பதிவிலே பார்த்துருக்கோம். ஸோ இதுல ட்ரோன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஹெவியான ட்ரோன்கள் 1000க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை உக்ரைன் இந்த பகுதிகளில் சேமிச்சு வச்சிருக்கலாம். ஸோ இங்க மட்டும் இல்ல, அது நோவோபோஸ்டா உக்ரைன்ல நம்ம சொல்லுவோம் இல்லையா, ஸோ அந்த பகுதியிலே அட்டாக் நடந்திருக்கு. ஸோ அதோட வேர் ஹவுஸ்ல அட்டாக் நடந்திருக்கு. அதிகப்படியான தாக்குதல் நடந்திருக்கு. இந்த அளவுக்கான சேதங்கள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கான சேதங்களை ஏற்படுத்தியிருக்காங்க ரஷ்யா. 800 ட்ரோன்கள் 1000 ட்ரோன்கள் அனுப்பும் போது இல்லாத ஒரு ஸ்பெஷாலிட்டி ஏன் இப்போ அப்படின்னா, மக்கள் வாழும் குடியிருப்பு பகுதி அப்படிங்கிறது போல இருக்கக்கூடிய இடங்களை விட்டுட்டு இருந்தாங்க ரஷ்யா. இதுக்கு முன்னாடியில இது போல மிக முக்கியமான கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து பண்ண விட்டுருப்பாங்க. எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும் அடிச்சுட்டு இருந்தாங்க, சப்ஸ்டேஷன்ஸ் மட்டும் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஆனா இப்போ மக்கள் வாழும் குடியிருப்பாய் பகுதியா இருந்தாலும் ராணுவம் பயன்படுத்துதுன்னா இன்டெல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா அது தயாரா இருக்கு. ஊர்ஜிதப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா இன்டெல் இன்ஃபர்மேஷன் கரெக்டா இருக்கும் பட்சத்துல அந்த பகுதிகளில் மக்கள் இருந்தாலும் இப்ப அடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க ரஷ்யா. எல்லா ரெட் லைன்ஸுமே கிராஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்கான விளக்கங்கள் இதுல தெரிய வருது. இதுல என்ன அப்படின்னா, களம் அப்படிங்கிறது உக்ரைனுக்கு எதிராக இருந்தாலும் இப்ப யூரோப்பியன் யூனியனும் உக்ரைனுக்கு எதிராக இருக்கா அப்படின்ற கேள்வி. ஏன்னா அதிபருக்கு இருக்கக்கூடிய நபர்கள், ரெண்டாவது போலாண்ட்ல இருக்கக்கூடிய நபர்கள், ஃபாரின் மினிஸ்டர், பிரசிடென்ட் ஆபீஸ்ல இருக்கிறவங்க, அடுத்தது அதிபரே கார்ல் நவ்ரோக்கி அவர்களே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக அளவுல கோபங்கள் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் மேல வந்து பண்ண இருக்க ஆரம்பிச்சிருக்கு. சமீபத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த நாசி படைகள் இருக்கும் இல்லையா, ஸோ அவங்க எல்லாம் வந்து பண்ண யாரு மனித தன்மையற்ற செயல்கள்ல ஈடுபட்டாங்களோ, இந்த ஓலின் பகுதிகளில் உக்ரைனுக்குள்ள இனப்படுகொலை நடந்துச்சு. அதுல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்கள், அதை சார்பு இருக்கக்கூடிய நபர்கள், அதுல பிடிக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் நீங்க அவார்டு கொடுக்கறது எங்களால ஏத்துக்க முடியாது அப்படிங்கிறதோட சொல்லும் போது ஈஸ்டர்ன் லென்சர் போலாண்ட், அதாவது லிட்டில் போலாண்ட் அப்படிங்கிறது போல அவர் தரப்புல இருந்து இந்த வேர்டை பயன்படுத்தினது உலகத்துல பல நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வியப்பை ஏற்படுத்துது. ஏன்னா வெஸ்டர்ன் வேர்ல்டு அப்படிங்கிறதுக்குள்ள வரணும் அப்படி உக்ரைன் நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த ஓலின் ட்ராஜடியை வந்து பாத்தீங்கன்னா அங்கீகரிக்கணும். ஈயும் ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க, உக்ரைன் நீங்க உள்ள வரணும்னா இந்த ஓலின் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது போல. ஸோ இதுல ஏன் இப்ப போலாண்ட் அதி தீவிரம் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா, வரலாறுல இந்த பகுதிகள்லாம் உக்ரைனோட பார்டரா இருந்தது. அங்க வரலாறுல இந்த பகுதிகள்லாம் போலாண்டோட பார்டர் பகுதியா இருந்தது. போலாண்டுக்கு உட்பட்ட பகுதிகளா இருந்தது. அதுக்கப்புறம் போர் நடந்தது. அதுக்கப்புறம் இழந்தாங்க பகுதிகளை. அந்த டைம்ல இந்த ஜெர்மனோட படைகள் இருதரப்புல போர் நடந்தது. வேர்ல்டு வார் 1, வேர்ல்டு வார் 2. ஸோ அந்த டைம்ல அதிகப்படியான நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா கொல்லப்பட்டாங்க. ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க அங்கீகரிக்கணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்கள். ஸோ இந்த பகுதிகளை பெலரூஸ் பிடிப்பாங்களா அப்படின்ற கேள்வி. ஸோ யூரோப்பியன் யூனியனே வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு எதிராக இருக்கு. இப்ப இது மட்டும் கிடையாது, அடுத்தது ரொமேனியா. ரொமேனியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கப்பல் வந்திருக்கு. அந்த கப்பல்ல இருக்கக்கூடிய ஷிப்மெண்ட் எல்லாத்தையும் சீஸ் பண்றாங்க. பார்த்தா கொக்கைன்.
இதுல வியப்பு என்னன்னு அப்படின்னா, இது ஏஐலாம் இல்ல. அந்த கொக்கைன்ல ஜெலன்ஸ்கி அவர்களோட இமேஜ் ஒட்டி இருக்கு. யார் பார்த்த வேலை அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் ரொமேனியாக்கும் உக்ரைனுக்கும் இப்ப இது மோதல் போக்குவரத்து அதிகரிச்சிருக்கு. ஸோ ஒடசா பகுதியிலிருந்து தானியம் அப்படின்னு வரக்கூடிய இந்த ஒரு கப்பல்ல 75 கிலோகிராம் கொக்கைன் இருக்கு அப்படிங்கிறத தானிய ஏற்றுமதின்னு சொல்லிட்டு கொக்கைன் ஏற்றுமதி பொருளா பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கிற கேள்விகள் வருது. பட் இருந்தாலும் இது போல விஷயங்கள் ஜெலன்ஸ்கி அவர்கள் ஹாப்பியா இருக்கிறதுக்கான ஒரு இமேஜஸ் அதுல இருக்கு அப்படிங்கிறது வியப்பை ஏற்படுத்தி இருக்கு. ஸோ ரொமேனியாவும் உக்ரைனுக்கு எதிராக செயல்படக்கூடிய வேலைகளை இறக்கிட்டாங்களாண்டா அச்சன். ஸோ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு பெரும் பிரச்சனையா இருக்கக்கூடிய சமயத்துல அடுத்த மிடில் ஈஸ்ட்க்கு வந்துட்டோம்னா சென்ட்ரல் கமாண்டோட கமாண்டர் அட்மிரல் பிராட் கூப்பர் அவர்கள் சீனியர் மிலிட்டரி அஃபீஷியல்ஸ் இந்த கல்ஃப் நாடுகள் இருப்பாங்களே, பெஹ்ரைன், எஜிப்ட், ஜோர்டன், குவைத், லெபனான், ஓமன், கத்தர், சவுதி அரேபியா, சிரியா, யுனைடெட் அரேப் எமிரேட்ஸ், இவங்க எல்லாருமே ஒரு அணியில் யமன் கூட யமன்ல இருக்கக்கூடிய சவுதி அரபு பெற்ற படைகள் இருக்கு. இப்ப அங்க வந்து இருதரப்புலையும் சண்டை பிடிச்சுக்குவாங்களா அப்படின்ற அச்சங்கள் இருக்கு. ஏன்னா இருதரப்புலையும் மொபைலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சவுதி அரேபியாவோட ஆதரவு பெற்ற படைகள், ரெண்டாவது யமன் ஹவுதிஸோட ஆதரவு பெற்ற படைகள், இருதரப்புலையும் ஆட்களை சேமிச்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படிங்கிறது தெரியல. இந்த சமயத்துல சென்ட்ரல் கமாண்டர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மீட்டிங்கும் போட்டிருக்காரு. 6 ராணுவ தளபதிகளோட இத்தனை நாட்டோட ராணுவ நபர்களும் சீனியர் மிலிட்டரி ஆபீசர்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறாங்க. இந்த ரீஜியனோட செக்யூரிட்டி அப்புறம் என்விரான்மெண்ட்டுக்கு பத்தின விஷயங்கள், நாங்க எங்களோட ரீஜன்ல இருக்கக்கூடிய நட்பு நாடுகளை விட்டுற மாட்டோம் அப்படிங்கிற ஒரு கமிட்மெண்ட் கொடுக்குற மாதிரியான பேச்சுவார்த்தைகள் அப்படிங்கிறாங்க. அது தோளோட தோல் கொடுத்து இந்த ரீஜன்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ், எங்களோட ரீஜன்ல இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்றாங்க. இந்த இடத்துல நம்ம ஒன்னா சேர்ந்து நிற்கும் போது கண்டிப்பா ஸ்டெபிலிட்டி, ஸ்திரத்தன்மை கிடைக்கும் அப்படிங்கிற அமெரிக்க தரப்பு நம்புறாங்க. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா சீர்குலைக்கக்கூடிய வேலைகள் அதிகப்படியே நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சைடு இஸ்ரேல் லெபனான்குள்ள அட்டாக் பண்றாங்க, இன்னொரு சைடு ஈரான் ஈராக்குள்ள அட்ராக்ட் பண்றாங்க. அட் த சேம் டைம் என்னாச்சோ ஏதாச்சோ தெரியல, அமெரிக்கால ஜூலை 1 சுமார் 3:30 காலை நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா MH-6 இருக்கும் இல்லையா, சீஹாக் ஹெலிகாப்டர் சொல்லுவாங்க 605. ஸோ அந்த அந்த ஹெலிகாப்டர் வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் தாக்கப்பட்டிருக்கா அப்படின்ற கேள்விகள். அதுவும் USS ஜார்ஜ் HW புஷ் இருக்குல்ல, விமானம் தாங்கிய போர் கப்பல், அதுக்கு உட்பட்ட ஒரு ஹெலிகாப்டர் தான் அது. இது திடீர்னு எமர்ஜென்சி ஆப்ரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா இறங்குறோம்னு சொல்லி போனாங்க. எமர்ஜென்சி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ கடல்லயே வந்து பாத்தீங்கன்னா லேண்டிங் பண்ணியிருந்துருக்காங்க. இந்த அரேபியன் சீல வந்து எந்த ஒரு இண்டிகேஷனுமே இல்லை. ஹெலிகாப்டர் ஓட்டக்கூடிய நபர்கள், ஹெலிகாப்டர் நபர்கள் வந்து பாத்தீங்கன்னா 4 க்ரூ மெம்பர் வந்து பாத்தீங்கன்னா ரெக்கவர் பண்ணியிருக்காங்க. ஸ்டேபிளான கண்டிஷன் இருக்கு. இல்ல என்னன்னா திரும்பவும் ஈரான் அந்த ஹெலிகாப்டரை எலக்ட்ரானிக் வார்ஃபேர் யூஸ் பண்ணி சப்ரஸ் பண்ணாங்களா இல்ல அட்டாக் பண்ணிட்டாங்களா அப்படின்ற கேள்விகள். ஏன்னா அட்டாக் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது திருப்பி ரிட்டாலியேட் பண்ணும் இல்லையா ட்ரம்ப் அவர்கள். ஸோ அந்த ஒரு காரணத்தினாலயா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அட் த சேம் டைம் இஸ்ரேல் பெனிட் ஜப்லி இந்த பகுதிகளில் வந்து பார்த்தா அட்டாக் நடந்துட்டு இருக்கு. தொடர்ச்சி ஏர் ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. அட் த சேம் டைம் ஈரான் பல ட்ரோன்களை குர்திஸ்தானோட பகுதி, ஈராக்ல இருக்கக்கூடிய வடக்கு பகுதி, ஈரான் மேல எந்த நேரமும் போர் தொடுக்கலாம் அப்படிங்கிற எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். ஸோ அங்க ஈரான் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க தொடர்ச்சியா. இது மேலும் மேற்கு நாடுகளுக்கு பின்னடைவுகளை ஏற்படுத்தும். இதுல இருந்து எப்படி மீண்டு வர போறாங்க, என்ன மாதிரியான வியூகங்கள் அமைக்க போறாங்க அப்படிங்கிறத வரக்கூடிய நாட்கள்ல செய்திகள் வச்சு அடுத்தது பயில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பயில பார்த்திருப்போம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, பிடிச்சினா லைக் பண்ணி உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் போடக்கூடிய வீடியோக்களை யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்கணும் நம்பிக்கையில அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.